பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் என்பதாக. பெருமூச்சு விட்டழு, கிரீவ் அண்ட் லேமெண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய கண்கள் ஜனங்களுடைய அருவருப்பையும் பாவத்தையும் கண்டு அவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை தேடுகிறது. கர்த்தர் ஒரு நாள் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை விரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதாக கூறினார். அவனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த எரேமியா தீர்க்கதரிசியும், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனங்களுக்காக இரவும் பகலும் அழுவேன் என்று புலம்புகிறவனாய் காணப்பட்டான். இவர்கள் இருவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த தானியேல் தீர்க்கதரிசியும் கூட உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட அவர் முகத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று அழுது ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்நாட்களில் ஜெபிக்கிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். சபைகளில் மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் செல்லுகிற ஜனங்கள் ஜெபிக்க வர விருப்பமில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஜெப பாரம் விசுவாசிகள் மற்றும் ஊழியர்கள் நடுவில் குறைந்து கொண்டு வருகிறது. நாட்களில் போதக மாநாடுகளும் கூடுகைகளும் தாலுகா, மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் உலக அளவில் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜெப கூடுகைகள் குறைந்து போய்விட்டது. இயேசு கூறியதைப் போல 1 மணி நேரம் அவரோடு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போனார்கள். அந்நாட்களில் எருசலேம் தேவாலயத்தின் சுவரில் துவாரம் போட்டு உள்ளே காணப்படுகிற நரகலான விக்கிரகங்களையும் அவைகளுக்கு தூபம் காட்டுகிற இஸ்ரவேல் வம்சத்தாரின் 70 மூப்பர்களையும் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளையும் சூரிய நமஸ்காரம் செய்கிற புருஷர்களையும் கர்த்தர் எசேக்கியேலுக்கு காட்டினார். இந்நாட்களிலும் சபைகளில் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைகளும் மாம்சீக இச்சைகளும் சமரசம் செய்கிற உபதேசங்களுக்கு தூபம் காட்டி ஒத்துப்போகிறவர்களும் பெருகிவிட்டார்கள். பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஜனங்களுடைய நெற்றிகளில் கர்த்தர் அடையாளத்தை போடுகிறார். அவர்களுக்கென்று கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினதைப் போல, சிகப்பு கயிறு ராகாபின் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினது போல, ஜெபிக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ண கர்த்தர் நெற்றியில் அடையாளத்தை போடுகிறார். அந்த அடையாளம் உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும். ஜெபிக்க உங்களை இன்றைய அர்ப்பணியுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நீர் ஊற்றிவிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீர் முழுவதும் ஜெபித்தது போல, அதிகாலையில் எழும்பி ஜெபித்தது போல, ஒவ்வொரு ஊழிய காரியங்களையும் செய்வதற்கு முன்பு ஜெபித்ததைப் போல எல்லா காரியங்களிலும் நாங்கள் அதிகமாக இன்னும் ஜெபிக்க கர்த்ததாமே எங்கள் மேல் ஜெப ஆவியை ஊற்றுவீராக என்று மீண்டும் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்க தங்களை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகள் நெற்றியில் கர்த்தர் நீர் அடையாளத்தை போட்டு ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.